விவோ அவங்களோட ஒய் சீரீஸில் இப்போ புதுசாக Y21 5G அப்படிங்கிற புது 5G ஸ்மார்ட் ஃபோன் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் டிசைன் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோன் 2 கலர் வேரியன்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று மிட்நைட் ப்ளூ அண்ட் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா சாம்பியன் கோல்டு. இந்த ஃபோனோட சைஸ் பொறுத்த வரைக்கும் 6.74 இன்ச்சஸ்க்கான IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் HD+ தான். அட்லீஸ்ட் ஃபுல் HD கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் இந்த ப்ரைஸ் பாயிண்டில். பட் HD+ தான் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் அண்ட் லோக்கல் பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1200 nits வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணும்போது எந்தவித இஷ்யூஸ் இருக்கக்கூடாது. அண்ட் இந்த டிஸ்பிளேயோட பிக்சல் டென்சிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மி தான், வெறும் 260 pixels per inch. ஸோ டிஸ்பிளே ஷார்ப்பாக இருக்காது. ஹையர் ரெசல்யூஷன் உள்ள இமேஜஸோ வீடியோஸோ பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டிஸ்பிளே ஷார்ப்னஸ் கம்மியாக தான் இருக்கும். டே டு டே யூசேஜுக்கு பெருசாக எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் இங்கே மீடியாடெக் ஒரு Dimensity 6300 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு என்ட்ரி லெவலுக்கும் மிட் ரேஞ்சுக்கும் நடுவில் உள்ள ப்ராசஸர். டே டு டே யூசேஜுக்கு எந்தவித இஷ்யூஸ் இருக்க போகிறதில்ல. பெருசாக ஹெவி இன்டென்ஸ் யூஸ் பண்ணாதவங்களுக்கும் தாராளமாக யூஸ் பண்ண முடியும். கேமிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேஷுவல் கேமிங்க்கு சூட் ஆகும் இந்த ப்ராசஸர். அண்ட் இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 4GB RAM, 6GB RAM அண்ட் 8GB RAM சொல்லிட்டு 3 RAM வேரியண்ட் அவைலபிளாக இருக்குது. இந்த 3 RAMனே உங்களுக்கு LPDDR4X RAMலையும் அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 128GBக்கான சிங்கிள் ஸ்டோரேஜ் தான். இந்த ஸ்டோரேஜ் வந்து UFS 2.2 ஸ்டோரேஜில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த ஸ்டோரேஜ் பத்தலன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் 2TB வரைக்கும் உங்களால் ஸ்டோரேஜையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்க கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 50 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. செகண்டரி ஷூட்டர் உங்களுக்கு தேவையில்லாத 0.08 மெகாபிக்சல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே கம்மி தான், வெறும் 5 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா இருக்குது. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீடியோ கால்ஸ் பேசுகிறதுக்கு இல்லை ரெகுலர் யூசேஜுக்கு ஓகேவாக இருக்கும். பெருசாக கேமரா எதிர்பார்க்காதீங்க இந்த ஃபோனில். அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் 6500 mAhக்கான பேட்டரி. இது சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 44 wattsக்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. விவோ என்ன க்ளைம் பண்ணுறாங்கன்னா இந்த 44 watts சார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு 1%லேருந்து 50% வெறும் 36 minutesல சார்ஜ் ஆயிரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடிஷனல் அந்த ஃபோனுக்கு STSோட மிலிட்ரி கேட் சர்டிஃபிகேஷன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த ஃபோனோட டியூரபிளான ஃபோன் அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபிகேஷன். கூடவே லிக்விட் டேமேஜ்க்காக எங்கள் IP65க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் Android 16 ரன் ஆகுது. இதுக்கு மேலே விவோவோட ஓன் UIயான OriginOS வெர்ஷன் 6 இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் பேஸ் வேரியண்ட் 4GB RAM 128GB வேரியண்ட் உங்களுக்கு 18,999க்கும், 6GB RAM 128GB வேரியண்ட் உங்களுக்கு 20,999க்கும் அண்ட் 8GB RAM 128GB வேரியண்ட் உங்களுக்கு 22,999க்கும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்ட் அந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஃப்லைனில் போய் பார்த்து ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சா மேபி இந்த ஃபோன் உங்களுக்கு ஒர்க் ஆகலாம். அண்ட் யூஸ் கேஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட யூஸ் கேஸ் பெருசாக இருக்கக்கூடாது. ரெகுலர் டே டு டே யூசேஜாக இருந்தால் மட்டும்தான் அது செட் ஆகும். இல்லை உங்களுக்கு பெட்டர் வேல்யூ ஃபார் மணி ஃபோனாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே விவோவில் T4X மாடல் இருக்குது, T5X மாடல் இருக்குது. இதை விட பெட்டரான ஸ்பெசிஃபிகேஷன், ஃபுல் HD டிஸ்பிளே கிடைக்கும், பெட்டரான ப்ராசஸர் கிடைக்கும் அண்ட் இதை விட பெட்டரான பஞ்சுவல் டிஸ்பிளேயும் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்கள் T5X இல்லை T4X கன்சிடர் பண்ணுறது ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். இந்த ஃபோன் ஒரு வேல்யூ ஃபார் மணி ஃபோனாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதனால் கன்சிடர் பண்ணுறவங்க பெட்டர் T4X இல்லை T5X யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா IQ Z10X இருக்குது, Z11X இருக்குது. இது எல்லாமே ஒரே ஸ்பெசிஃபிகேஷன் வர ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான். இல்லை விவோ வேணும்னா நினச்சிங்கன்னா CMF2 Pro இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் அந்த ஃபோன் கூட கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.